எங்கள் அம்மாவோட அப்பா வந்து அப்போ ரயில்வேஸில் இருந்தாங்க. அப்போது யூஸ் டு பி அந்த டைமில் எங்கள் அம்மா அங்கே இருக்கனால நாங்கள் அங்கே G15 குவார்ட்டர்ஸில் இருந்தோம். ஐ ரிமெம்பர் ஐ யூஸ் டு கோ டு த சாமி ரூம் அண்ட் ஐ யூஸ் டு ப்ரே தட் ஐ ஷுட் கெட் அ சிஸ்டர்னு. சிஸ்டரா பிரதராங்கிறதுலாம் தெரியாது, பட் ஐ ஆல்வேஸ் ப்ரேட் ஃபார் அ சிஸ்டர் அண்ட் ஐ குடன்ட் ஆஸ்க் ஃபார் அ பெட்டர் சிஸ்டர். ஜெகன், ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. ஒரு நாடோடிகள் பட கிளைமேக்ஸ் மாதிரி எங்களை அங்கேயும் ஓட விடாம வயசானதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான கல்யாணம் பண்ணதுக்கு. மாப்பிள்ளை கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து அவர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கு. மாப்பிள்ளை மாதிரி இல்லை, அவர் எனக்கு பையன் மாதிரி இருக்காரு. கண் மூடி கிடக்க பையா மூடில் இல்லாத பொழுது பை 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 லேசி லேசி லேசி. He is very concerned with Elakiya Priya. So I am sure that he will take care of her very well, and equally she will also take care of him. வாழ்வேன் என்று குலதெய்வ சாட்சியாகவும் மனப்பூர்வமாக சம்மதித்து ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க கேக்குற மாதிரி ஸ்டோரி எல்லாம் இருந்தா அவர் ஏன் அரேஞ்ச் மேரேஜ் பண்றாரு? அரேஞ்ச் இல்ல, லவ் அரேஞ்ச் இல்ல. இன்னைக்கு நம்ம அப்படிதான் சொல்லணும். அவர் அப்படியே சொல்ல சொல்லி இருக்காருங்களா? லட்சி வந்து யார் உனக்கு பிடிக்குன்னு கேட்டால் வந்து சித்தின்னு சொல்லுவோம். அடுத்து யாருன்னு கேட்டால் ஜெகன்னு சொல்லிடுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தேட் சொல்லணும்னா ஒரு இது வந்து ஒரு டெசிஷன் எடுத்ததில்லை, பட் ஒரு ஃபீலிங்காக அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டு பேத்துக்குமே மியூச்சுவலாக ஃபீலிங் இருந்தது. அவர் வார்த்தையால் சொல்லலை, ஒன்லி பை ஆக்ஷன்ஸ். பட் நான் யூஸ்வலாக வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஸோ நான் டைரெக்டாக கூப்பிட்டு நீ என்னை பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிற, பிடிக்குதா பிடிக்கலையா நேராக சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் சொல்லிட்டாரு. அவ்வளோதான். அப்பாவுக்கு அடுத்து அவர் நான் சொல்லுவேன்.
அதே மாதிரி ஆன்ட்டியும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து ஈவன் வந்து நான் இலக்கியாவை திட்டினா கூட அவங்க அம்மா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ எதாவது பண்ணியிருப்ப, அதனால தான் உன்னை திட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மற்றவங்கள்ட்டலாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவங்க வீட்டில் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, பயங்கர வந்து ஒத்துமையாக இருப்பாங்க. அண்ட் ஐ நோ தட் அங்கிள் மிஸ்ஸஸ் இஸ் மதர் அண்ட் ஃபாதர் அலாட். ஸோ அவர் வந்து என்னோட அப்பாவோட அம்மா அப்பாவை வந்து அவரோட அம்மா அப்பா அளவுக்கு அவர் நினைப்பார். ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஷீ இஸ் அ ரியலி குட் மதர். நான் இவனை காலேஜ் படிக்கிறதுலேருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன், அவங்க அம்மா வந்து எப்படி வந்து பசங்களை வளர்த்துருக்காங்களோ அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வளர்த்துக்க கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்வேன். 2 பேரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, அவங்க வீட்டுக்கும் ஒரு பிள்ளையா இருக்கணும், எங்கள் வீட்டுக்கும் ஒரு பொண்ணாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக என்கிட்டயும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் பேசணும். அதான் என்னோட ஆசை. கண்டிப்பா இலக்கியா சமைக்க மாட்டா. ஜெகா நீ தான் பாத்துக்கணும். நோ, ஐ அம் a really good cook. அவங்க சாப்பிடல அவ்வளோதான். யாருன்னு கண்டுபிடிச்சு பிடிச்சி சாப்பிட வைக்க விட மாட்டேன். நீங்க 2 பேரும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருந்தாலும் ஐ நோ யூ கைஸ் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். ஸோ இதே மாதிரி ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. வார்த்தைகளே இல்லை. அது என்ன வார்த்தையில் சொன்னால் அது ஹாப்பின்றதை வந்து அது எக்ஸாக்டாக சொல்லுன்றது தெரியல. பெரிய பெருமூச்சு விட்டுக்கலாம், அப்படி தான் சொல்ல முடியும். ஆக்சுவலா கதையே கிடையாது. ஆக்சுவலா இது ஒரு பெரிய லவ் ஸ்டோரின்னு சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.